to Sudu Thanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு நூடுல்ஸ் பண்ணலாம். ஹாக்கா நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெசிபி. ரொம்ப குவிக்கா நம்ம செய்ய போறோம். இதோட இன்கிரிடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 கியூப் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் ஒயிட் நூடுல்ஸ் கிடைக்கும்ல, சைனீஸ் நூடுல்ஸ், ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுதான் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த நூடுல்ஸாக வாங்கிக்கோங்க. இதோட குக்கிங் டைம் 3 மினிட்ஸ் தான். ஸோ 3 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது, சாகியாக ஆகிடும். ஒரு 75% தான் குக் ஆகிருக்கணும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அடியில் அந்த ஆனியன் பல்ப் இருக்கும்ல, அதை தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் 1 கேரட் சேர்த்துக்கிறேன். 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகை நான் அரைச்சிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கிடக்கூடாது, லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதோட நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சோயா சாஸ் சேர்த்துருக்கனால ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தா போதும். நீங்கள் நூடுல்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்குறேன். அது இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு, நான் அது மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு யம்மியான நூடுல்ஸ் ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.